ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்த வேலையில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி பலி செலுத்தலாம். நாளை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறுகிற எல்லா ஆராதனையும் தேவநாம மகிமைப்படும்படியும் வந்தவர்கள் வந்தவண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு விடுதலை பெற்று சமாதான சந்தோஷத்தோடு செல்லும்படியாகவும் தேவ செய்தி தருகிற தேவதாசரை சிலுவை நிழலில் மறைத்து கர்த்தர் பயன்படுத்தும்படியாகவும் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கதானே எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா இந்த நாள் முழுவதும் கண்ணின் மலையை போல பாதுகாத்து இந்த இரவு நேரத்தில் கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா தகப்பனே, பாதுகாப்பின் தேவனே, எங்களுக்கு பாதுகாப்பை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா. எந்த ஒரு சரீர பிரகாரமான பலவீனமும் சோர்வு இல்லாமல் நாளை தினத்தில் ராஜா நேரமே எழும்பி உமது சமூகத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்மை துதிக்கும்படியாகவும் தேவரின் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனை இரக்கம் பாராட்டுங்க, கிருபையின் தேவனை இரக்கம் பாராட்டுங்க ராஜா. நாளை தினத்தில் எங்க எல்லா தேசமெங்கிலும் நடைபெறுகிற ஆராதனையில் தேவன் நாம மகிமைப்படட்டும் சுவாமி. வார்த்தை தருகிற தாசரை உம சிலுவை நிழலில் மறைத்து எங்கள் ஒவ்வொருவரோட நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆயத்தமாக இருக்கிறீரோ நீர் பேசுங்க ராஜா. ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் சுவாமி திரும்பி செல்லும் பொழுது சமாதான சந்தோஷத்தோடு திரும்பி செல்லத்தக்கதாக தேவரீர் நிற்கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நல்ல பாதல் தருவன் சொன்ன தேவன் நீர் அப்பா ராஜா. நாளை தினத்துல அநேக தகப்பன ஆராதனையில் நீர் மகிமைப்பட போறதற்காக நன்றி. அற்புதங்களை அடையாளங்கள் செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகன மகிமையாகவும் மக்கள் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வீட்டெழுந்த வல்லமையில நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனோட தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் எவ்ரி ஒன். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வர இருக்கிறதுனால யாராவது ஊழியத்துக்கென்று காணிக்கை தரணும் அப்படின்னு கர்த்தர் உங்களை ஏவினார்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாளைக்கு மறக்காமல் எல்லாருமே ஆராதனைக்கு கலந்துக்கோங்க.